ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி சின்னதாக 4 புள்ளி ஒரு புள்ளியில் நிறுத்துகிற ஒரு ட்ரையாங்கிள் கோலம் பார்க்க போகிறோம். 4 3 2 1 அப்படின்ற பேட்டர்னில் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ 3 சைடும் கோடு போட்டு நம்ம ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டாக எல்லா கார்னரும் நம்ம ஜாயின் பண்ணி இப்போ முக்கோணம் வந்தாச்சு. முக்கோணத்துடைய 3 சைட்லேயும் நாம் ஒரு கோடு போட்டுக்க போகிறோம். அதுக்கு பேரலாக ஒரு கோடு. இப்போது 3 கோட்லேயும் பி அப்படிங்கிற டிசைனில் இப்போ நாம் போடுறோம். 2 வளைவு போட்டால் அது பி மாதிரி வந்துடும். இந்த 3 பக்கமும் நீங்கள் 2 வளைவு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நாம் உள்ள கலர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுங்கிற கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த கோலத்தோடைய நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு சுற்றி 6 புள்ளி வைக்க போகிறோம். மாவு கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சு அதை விரலால் இழுக்கும்போது ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு பூ அழகாக வந்துடும். இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக போடலாம், அழகாகவும் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கோலம்தான். நீங்கள் இந்த கலர்லாம் கூட கொடுக்காம சாதாரண நாளில் சென்டரில் ஒரு புள்ளி வச்சு கலரில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக நடுவில் ஒரு பூ வந்துடும். இப்போது இந்த நம்ம டிசைன் போட்டோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கலர் பண்ணாமல் கூட விடலாம் சாதாரண நாளில். உங்களுக்கு விருப்பமான கலர் கொடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கோலம் தான் இது. இப்போ இந்த 3 கார்னர்லேயும் நம்ம ஒரு சின்ன பூ டிசைன் கொடுக்க போகிறோம். நான் க்ரீன் கலரில் கொஞ்சம் பெருசாக டாட் வச்சுக்கிட்டு ஒரு 3 இதழ் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி பூ டிசைன் கொடுக்குறேன். உங்களுக்கு தாமரைப்பூ டிசைன் வேணும்னா நீங்கள் தாமரைப்பூ மாதிரி கூட இந்த கோலத்தை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வசதியாக இருக்கோ போட்டுக்கோங்க. நான் சின்னதாக ஒரு பூ டிசைன் போட்டுக்கிட்டேன். சின்ன இடத்துல கூட இந்த கோலத்தை அழகாக போடலாம். தினம் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கோலத்தை போட்டுட்டு போயிடலாம். கலர்லாம் நான் வீடியோக்காக அழகுக்காக தான் கலர் கொடுக்குறேன். இல்லைனா கலர் இல்லாமல் இந்த கோலமே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்தோமா 2 நிமிஷத்தில் கோலம் போட்டோமான்னு போகலாம். கலர் கொடுத்தா கோலம் கொஞ்சம் அழகாக பிரைட்டாக தெரியும். இப்போ இந்த பி டிசைன் இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு பெரிய டாட்டு கொஞ்சம் மாவு நிறைய வச்சு ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு சுற்றி ஒரு 4 டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ ஃபார்ம் ஆகிடும். 4 இதழ் இல்லைனா 6 இதழுக்கு ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு டாட் கொஞ்சம் மாவு அதிகமாக வச்சு நடுவில் விரலை வச்சு உள்பக்கமாக இழுத்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டல் ஃபார்ம் ஆகி ஒரு குட்டி பூ டிசைன் உங்களுக்கு வந்துடும். இது ரொம்பவே எப்போதும் அழகாக இருக்கும். இந்த டிசைன் ஈஸியாகவும் இருக்கும்.
இந்த கோலம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.